எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளோட அறுவடையோடு சேர்ந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரோஜா பூக்களெல்லாம் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இந்த செடியெல்லாம் ரொம்ப நாளாக பூக்காமல் இருந்து இப்போ வந்து சூப்பராக பூத்துட்டே இருக்குங்க. பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த செடியெல்லாம் நம்ம இடையில வச்சது தான். இதுலேயும் இப்போ சூப்பராக பூக்கள் வந்திருக்குங்க. நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு. இந்த கலருமே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இன்றைக்கி நம்ம கத்திரிக்காயிலேருந்து அறுவடையை ஆரம்பிக்க போகிறோங்க. கத்திரிக்காய் செடியெல்லாம் நல்லா வளர்ந்து வருது, பூக்களும் நல்லா வைக்குதுங்க. ஆனால் நம்ம எந்த ஒரு பராமரிப்போ ஸ்ப்ரே எதுவுமே கொடுக்காததால் நிறைய பூக்கள் கொட்டுறது, நிறைய சொத்தை விழுகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. நம்மளுமே அசால்ட்டாக இருந்ததெல்லாம் போதும், இனி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பராமரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு போயாச்சு. இன்றைக்கி ஒரு 4-5 கத்திரிக்காய் இந்த செடியில் இருந்ததுங்க. அதில் ஒரு 2 மட்டும் பறிச்சுட்டு ஒரு பெரிய கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இதில் வந்து விதைக்காக நான் விட்டுட்டேன். இந்த வீடியோ வந்து நான் எடுத்து லேட்டாக முன்னாடியே எடுத்தது தான். எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ போடவே இல்லை. இல்லாட்டி இது இடையிலேயே போடலாம் அப்படின்னு தாங்க நினச்சேன். காய்ச்சல், சளி இப்போவுமே வந்து இதில் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு கிளியராக தெரிலங்க. ஏன்னா நல்லா இல்லாமல் தான் இருக்குது. அதனால் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த கத்திரிக்காயில் கொஞ்சம் விதைகள் எடுக்கணும் அப்படின்னு தாங்க நானும் பார்த்துட்ருக்குறேன். ஆனால் எல்லாத்தையும் விட முடியாது. ஒரு கத்திரிக்காய் நல்லது விட்டுருக்கேங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு செடியில் அந்த மாதிரி பார்த்து எப்படியாவது இதிலிருந்து கொஞ்சம் விதைகள் சேகரிக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கிறேன். அதுக்கடுத்து தான் வந்து சிவப்பு கலர் கத்திரிக்காயும் இன்றைக்கி கொஞ்சம் இருந்ததுங்க. அதையுமே அறுவடை பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒருத்தங்க கமெண்டில் கேட்டிருந்தீங்க, இந்த கத்திரி செடியெல்லாம் எப்படி ஹெல்த்தியாக வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற செடிகளை போலவே தாங்க. இப்போ கத்திரி செடின்ட்டு இல்லை, மற்ற எல்லா செடிகளுமே நம்ம நிலத்தில் வைக்கிறதுக்கும் கொஞ்சம் நம்ம மாடி தோட்டம் அந்த மாதிரி செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அங்கே கொஞ்சம் பூச்சி தாக்குதல் வந்து கம்மியாக இருக்குங்க. ஓரளவுக்கு நம்ம பராமரித்தாலே போதும். நிலத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் இப்போ மாடியில் வளர்க்குறீங்க அப்படின்னா கரெக்டான சைஸ் க்ரோ பேக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நல்ல மண்கலவை வந்து ரெடி பண்ணிக்கணுங்க. ஆரம்பத்திலேயே நல்ல சத்துக்கள் நல்லா இருக்கக்கூடிய மண்கலவையை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அதில் ஏதாவது டவுட்டெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நிறைய வீடியோஸ் இருக்குதுங்க. நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னாலே வரும். மாடி தோட்டத்தில் மண்கலவைக்கு அவ்வளோ வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் என்னங்க, நீங்கள் நாற்று கரெக்டான சமயத்தில் எடுத்து விதைகள் போட்டு ஒரு 22 நாளில் எடுத்து நடவு பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் இருந்தே அந்த நாற்று வளர முடியாமல் பூச்சி தாக்குதலில் சிக்கிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆரம்பத்துலலாம் நான் சொன்ன மாதிரி நல்லா வாட்டர் ஸ்ப்ரே 2 டைம் அடித்து விட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் கரைசல் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 2 டைம் அதை கொடுத்தோம் அப்படின்னாலே செடி கொஞ்சம் நல்லா வளர ஆரம்பிக்குங்க. இப்போ பாருங்களேன், இந்த கொத்தில் 2 கத்திரிக்காய் வந்து சொத்தை விழுந்திருக்கு. இப்படி செடி கொஞ்சம் நல்லா வளர்ந்து பூக்கள் வைக்கும் பார்த்தீங்களா. அது கத்திரி செடி மட்டும் கிடையாதுங்க. எந்த செடியில் நல்லா பூக்கள் வைக்கும் போதும் நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்ப்ரே வந்து கொடுக்கணுங்க. இப்போ நானே கொடுக்கல, கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி நிறைய பூக்கள் வைக்கும்போது நம்ம வந்து ஒரு வேப்பெண்ணெய் ஸ்ப்ரேயோ இல்லை வேப்பெண்ணெய், புங்கெண்ணெய், இழுப்பெண்ணெய் மிக்ஸ் பண்ணியோ ஏதோ ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா தான் அந்த இடத்துல பூச்சி தாக்குதல் கண்ட்ரோல் ஆகி அந்த பூக்கள் நமக்கு ஓரளவுக்கு நல்ல காய்களாக வந்து கிடைக்குங்க. அதே மாதிரி அந்த மாதிரி பூக்கள் நிறைய வைக்கும்போது நம்ம ஒரு தேமோர் கரைசல் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய புளிச்ச மோரில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு அந்த மாதிரி கரைசல் ரெடி பண்ணி நம்ம கொடுக்கலாம். இது போக என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம சேனலில் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதில் உங்களால் எந்த உரங்களை எளிமையாக கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாங்க. நான் வந்து அடுத்ததாக ஏதாச்சும் ஒரு வீடியோவில், அதாவது பிகினர்ஸ்க்கு இன்னும் நிறைய டிப்ஸ் வந்து நம்ம சொல்லணுங்க. நீங்கள் வைக்கக்கூடிய மண்ணில் கலவையிலிருந்தே நீங்கள் வந்து மாற்றி வச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க. இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணவங்களுக்கு ஓரளவுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன். நம்ம கரெக்டாக செடிகளுக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை உரங்கள் கொடுத்து ஓரளவுக்கு இந்த மாதிரி பராமரித்தோம் அப்படின்னால செடிகள் நல்லா இருக்குங்க. ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வாட்டர் ஸ்ப்ரே கொடுத்தீங்க அப்படின்னாலே பூச்சி தாக்குதல் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருக்கும். இந்த பீன்ஸ் செடி பாருங்களேன், இந்த செடி நல்லா இருக்குங்க. இன்னொரு செடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாகிருச்சு. அந்த செடியிலேயே இன்றைக்கி நிறைய காய் இருந்ததுங்க. இது வந்து இப்போ தான் பிஞ்சு நிறைய வச்சிட்ருக்குதுங்க. இன்றைக்கி பீன்ஸுமே ஓரளவுக்கு நிறைய கிடச்சிதுங்க. பீன்ஸுமே ஒரு 5-6 செடி இருந்தால் போதுங்க, நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு காய்கள் கிடைக்கும். நானுமே இப்போ சரியான முறையில் செடிகளை வந்து பார்த்து ஸ்ப்ரே கொடுத்து பராமரித்து அறுவடையெல்லாம் பண்ணலைங்க. ஏதோ விதைகள் போடுறேன், அறுவடை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு போயிட்டுருக்குது. ஆனால் நான் யோசித்த விஷயம் இதில் நிறைய இருக்குங்க. கண்டிப்பாக அடுத்த டைம் வந்து புதுசாக செடிகள் நடவு பண்ண போகிறேன் அப்படின்னா அதில் ஒரு சில மாற்றங்கள் பண்ணுனா நமக்கு வந்து பராமரிக்கிறது ஈஸி அப்படிங்கிறது எனக்கு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் புது செடிகள் வைக்கும்போது நான் அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தான் நான் செடிகளையே நடவு பண்ண போகிறேன். அதெல்லாம் டீட்டெயில்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து உங்ககிட்ட அதை காட்டுறேன். இப்போதைக்கு எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்ப்ரே கொடுக்கணும் அப்படின்னா கரெக்டாக மழை வந்துடுதுங்க. சரிப்பா, அந்த மழையெல்லாம் ஒரு 4 நாள் பேஞ்சிட்டு போகட்டும் அப்படின்னு நம்மளும் வெயிட் பண்ணிகிட்ருப்போங்க.
அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கும்போது ஃபுல்லாக களைச்செடிகளாக தாங்க இருக்கும். இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, நான் செடிகள் வச்சுருக்கக்கூடிய இடத்துல மட்டும் இல்லாமல் இந்த காலி இடமா நிறைய இருக்குது பார்த்தீங்களா, இங்கே எல்லாமே களை வெட்டுற மாதிரி இருக்குங்க. ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம கண்டிப்பாக அதையெல்லாம் தவிர்க்கிற மாதிரி செடிகளை பார்த்து பார்த்து வைக்கணும் அப்படிங்கிறது தாங்க ஃபஸ்ட் ஐடியாவே நான் இப்போ வச்சிட்ருக்கிறேன். அடுத்த தடவை அதை தான் ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கடுத்து தான் நம்மளோட இந்த குடமிளகா பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் செடி சூப்பராக இருந்ததுங்க. இனி வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்ப்ரே கொடுக்கணும் அப்படின்னு தாங்க நானுமே பார்த்துட்ருக்கேன். இப்போ பாருங்களேன், ஃபுல்லாக முருவான் வந்துருச்சு. அதில் ஒரு பிஞ்சு இருக்குது. அது வந்து நம்மளோட பச்சைக்கிளி கண்ணில் படுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெருசானாலே நம்ம அறுவடை பண்ணிடணும் அப்படின்னு தாங்க பார்த்துட்டு இருந்தேன். டமட்டை வர செடி இந்த அளவுக்கெல்லாம் செடி இருந்தால் தாராளமாக ஒரு செடி போதுங்க. இப்போ எல்லா இடத்துலையும் அப்படியே கொத்து கொத்தாக பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி நெக்ஸ்ட் டைமெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அறுவடை வந்து இந்த ஒரு செடியிலிருந்தே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அந்தளவுக்கு நிறைய பிஞ்சுகள் காய்கள் வைக்க ஆரம்பிச்சிரும். கண்டிப்பாக ஒரு செடி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா இடத்துலையும் நல்லா கொத்து கொத்தாக பூ வைக்க ஆரம்பிக்குதுங்க. ஒரு செடி போட்டு விடுங்க, தாராளமாக அறுவடை எடுக்கலாம். அதுக்கடுத்ததாக கொத்தவரங்காய் செடியிலையும் இன்றைக்கி வந்து நிறைய காய்கள் வந்து அறுவடை பண்ண போகிறேங்க. அதே மாதிரி நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்குமே நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்குமே இவங்க வந்து லைக் பண்ணுறாங்க, இவங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி யோசிக்க முடியும். கண்டென்ட்டில் ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் அதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் அண்ட் கமெண்ட் தாங்க எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே ஊக்கமாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா தான் நான் தொடர்ந்து அந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதனால் உங்களோட கருத்துக்களை லைக் அண்ட் கமெண்ட் மூலியமாக நீங்கள் தெரியப்படுத்துங்க. அதே நேரம் நம்மளோட முகம் கூட தெரியாமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அதே மாதிரி கண்டென்ட்டில் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அந்த மாதிரி தோணுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் அதையும் சொல்லுங்கள். கொத்தவரங்காயும் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே நல்லா அறுவடை எடுத்தோம் அப்படின்னு சொல்லலாங்க. கொத்தவரங்காயும் ஒரு 3 நாளைக்கு ஒரு டைம் அந்த மாதிரி வந்து நமக்கு நல்ல ஒரு அறுவடையை வந்து கொடுத்துட்ருக்குங்க. அதுக்கு மேலே ரொம்ப நம்ம லேட் பண்ணி பறித்தோம் அப்படின்னாலுமே கொஞ்சம் காய்களெல்லாம் முற்றி போயிடும். நம்ம ஒரு 3 நாள் அந்த மாதிரி கேப் விட்டு எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. மாமரத்தில் பார்த்திங்கன்னா அங்கே ஒன்று காய் வச்சுருக்குது. என்னடா அது கத்தையாக கொடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையாக கொடுக்குறாருங்கிற மாதிரி தான் இருந்தது. நமக்கு ஒரு காய் கிடைச்சாலும் நம்ம மாமரம் ஸ்பெஷல் தாங்க. அதுக்கு அடுத்தது வெள்ளை கலர் வெண்டைக்காய் செடி இந்த இடத்துல பூத்துருக்கு. இதுவும் இனி சீக்கிரம் காய்க்கு வருங்க. முள்ளங்கி பாருங்களேன், இந்த இடத்துல கொஞ்சம் போட்டது அப்படியே வந்துட்டுருக்குது. அவரைக்காய் இன்றைக்கி கொஞ்சம் இருந்ததுங்க, அதையே அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். மழை இல்லாமல் இருந்து இந்த மாதிரி அவரைக்காய் செடியில் பூக்கள் நல்லா வைக்கும்போது நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பூக்கள் நிறைய வீணாகாமல் காய்கள் நல்ல ஒரு அறுவடை எடுக்கலாங்க. அது எல்லா செடிகளுக்குமே பொருந்தும், இதுக்கும் அப்படி தான். இன்றைக்கும் அவரைக்காய் ஓரளவுக்கு கிடச்சிருந்ததுங்க. சரின்னு அதையும் அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். சின்ன வயசுலலாம் இருக்கும்போது நிறைய வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா காய்களெல்லாம் வளர்ப்பாங்க. இப்போ கொஞ்சம் அதெல்லாம் கம்மியாயிருச்சு, பார்க்க முடியல. அதாவது கிராமத்தில் வந்து ஒரு வீட்லேயுமே வந்து வளர்த்துட்ருப்பாங்க. ஒவ்வொரு சீசனில் பார்த்தோம் அப்படின்னா பந்தலில் ஒரு வீட்டில் புடலங்காய் இருக்கும், ஒரு வீட்டில் அவரைக்காய், அந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போல்லாம் பார்க்க முடியலங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போது கூட பார்த்திங்க அப்படின்னா எங்கள் பாட்டி வந்து நிறைய செடிகள் வளர்ப்பாங்க. எனக்கு அப்போ இருந்தே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் பார்க்குறக்கே. ரொம்ப ஆசையாகவும் இருக்குங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு பருப்பை வந்து அடுப்பில் போட்டுட்டு போயிட்டு அந்த பக்கம் போய் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை பிடுங்கிட்டு வந்து பருப்பில் போடுவாங்க. இல்லை ஒரு குழம்பாட்டி வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு முருங்கைக்கீரை அப்படிங்கிறது அன்றைக்கி அடிக்கடி உணவில் இருந்தது. அது ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருந்துச்சு. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு முருங்கைக்கீரையே கிடைக்க மாட்டேங்குது. நானும் 2 டைம் குச்சி வச்சு அதோட ஜோலியை முடிச்சு விட்டுறாங்க. இப்போ 3ஆவது தடவை வச்சு அழகாக வளர்ந்து வந்துட்டுருக்கு. அடுத்ததாக ஒரு வீடியோவில் உங்ககிட்ட காட்டுறேன். ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இப்போ தாங்க அதை எப்படியோ ஒரு வழியாக காப்பாற்றி கொண்டு வந்துட்டுருக்கேன். அதை எப்படியாவது கரை சேர்த்திடணும் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கேன். முருங்கைக்கீரை சாப்பிட்டே இப்போ பல வருஷங்கள் ஆகுதுங்க. ஆரம்பத்துலலாம் அவ்வளோ சின்ன பிள்ளையிலிருந்தே விரும்பி சாப்பிட்ட ஒரு கீரை தான் அது. எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு பொருள் இல்லாதப்ப தான் அதோட அருமை என்னன்னு தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தாங்க எனக்கு இப்போ. நீங்கள் இந்த மாதிரி யாரெல்லாம் சின்ன வயசில் உங்களோட பாட்டி தாத்தா கூட சேர்ந்து காய்கறி வளர்க்குறது, அறுவடை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொரியல் தட்டையோடைய விதைகள் தாங்க இந்த குழியில் போய் விழுந்து அது வந்து முளைச்சி இப்போ இந்த மாதிரி செடியாக வளர்ந்துருக்கு. இதுக்கு சரியாக தண்ணி கூட பார்த்திங்கன்னா பத்தலைங்க. அந்த மழை வந்தப்போ அதுவாக முளைச்சது தான். இதில் ஒரு சில காய்கள் இருந்தது, அதெல்லாமே கொஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து லைட்டாக வெள்ளையாக இருக்குது, தண்ணி பற்றாமல்.
இதெல்லாம் பாருங்களேன் முத்திருச்சு. அப்படியே விதைகள் எடுக்கலாம். அடுத்ததாக இன்றைக்கி ஒரு வாழைப்பூவுமே ஒடிச்சிட்டு போகிறேங்க. வாழை மரம், வாழைப்பூ இதை பற்றி கூட ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லதுங்க. வாழைப்பூ யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக கொஞ்சம் கீரை அறுவடை பண்ண போகிறேங்க. கீரை எல்லாமே நம்ம காய்கறி அறுவடை பண்ணும்போது நம்ம மேக்ஸிமம் அதை எடுக்கிறது இல்லைங்க. நம்ம காய்கறியே இருக்கும். இடையில தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அளவளவாக அறுவடை பண்ணிக்கிறது. இன்றைக்கி நம்மளோட காய்கறி அறுவடையோடு சேர்ந்து கொஞ்சம் கீரையுமே எடுத்துக்க போகிறேங்க. கீரை, வாழைப்பூ இதெல்லாம் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக அறுவடை பண்ணி சமைச்சிட்டு காய்கறிகளை அடுத்த நாள் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசித்து தான் அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். அப்படி அறுவடை பண்ணியும் பார்த்திங்கன்னா கீரை மறுபடியும் கொஞ்சம் பத்தலை அப்படிங்கிற மாதிரி மறுபடியுமே நான் அறுவடை பண்ணிட்டு போய் தான் சமைச்சேன். கீரை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய அறுவடை பண்ணாலும் கம்மியாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். அதனாலேயே நம்ம வறுக்கிறதுக்கு கடையிறக்கு பத்தாது அப்படின்னு கூட சில நேரம் யோசிப்போம். ஆனால் அளவாக இருந்தாலும் இந்த மாதிரி கீரைகளெல்லாம் நம்ம ஒரு பருப்பில், சாம்பாரில் அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு இதிலெல்லாம் கொஞ்சம் கூட்டு மாதிரி செஞ்சோம் அப்படின்னாலுமே டேஸ்ட்டுமே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி இந்த கீரை கொஞ்சமாக கிடைச்சாலும் நம்ம அந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம மாற்றி உணவில் எடுத்துக்கலாம். இப்படி செய்கிறதால நம்ம முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடி கொஞ்சம் கீரை எடுத்துக்க முடியுங்க. நம்ம அதிகமாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற அளவில் நம்ம வளர்க்கணும். இல்லை கம்மியாக வந்தாலும் அதை அழகாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்படி தான் நம்மளுமே இன்றைக்கி இந்த கீரை பத்தலை, நான் பருப்பில் தான் போட்டேன், மறுபடியுமே கொஞ்சம் பறிச்சுட்டு வந்து தான் போட்டேன். இன்றைக்கி நம்மளோட சூப்பரான அறுவடை இது தாங்க. இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அறுவடை தாங்க முடிஞ்சிருக்கு. இன்னும் வீடியோ முடியல, ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை நானும் அடுத்த வீடியோவில் கொடுக்கலாம் அப்படின்னு தாங்க யோசித்தேன். ஏன்னா வீடியோவும் கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருந்துச்சு. சரி, இருந்தாலும் இது கொஞ்சம் நம்ம ஷார்ட்டாக முடிச்சிடலாம். அடுத்த வீடியோ அப்படின்னா இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுற மாதிரி இருக்குன்னு யோசிச்சுட்டு மறுபடியும் இதுலேயே காட்டியிருக்கேங்க. அதாவது இந்த இடத்துல நம்ம நிறைய விதமான செடிகள் இப்போ வளர்த்துட்ருக்கோங்க. அதெல்லாம் தனியாக நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேங்க. புதுசாக ட்ரை பண்ணது இந்த மாதிரி நிறைய இருக்குது. அது தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய செடி பார்த்திங்கன்னா பச்சை பயிறு செடி தாங்க இது. இப்போல்லாம் இந்த மாதிரி பச்சை பயிறு, கொள்ளு, சுண்டல், பட்டாணி, அப்புறம் கோதுமை இந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த அளவுகளில் வளர்த்தெடுத்து அதை கட் பண்ணி மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விற்பனை பண்ணிகிட்ருக்குறாங்க. அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. எனக்கு அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த செடியை பார்த்த உடனே நான் யோசித்தேன், சரி இன்றைக்கி நம்மளும் இதிலிருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத களைச்சி எடுத்து அதை எதுலையாவது கலக்கி விட்டு அதை ஒரு வீடியோவாக உங்கள் கூடயும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேங்க. அதுக்கு தான் இப்போ நம்ம இதை கொஞ்சமாக அறுவடை பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். இந்த மைக்ரோ கிரீன்ஸ் அப்படிங்கிறத அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிழலில் தாங்க ஒரு சின்னதாக ஒரு ரூம்பு மாதிரி போட்டுக்கிறாங்க. அதில் நிறைய ட்ரே வச்சுக்கிறாங்க. நம்ம எப்பயும் போல், அதாவது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா ஒரு முளைப்பாறை கான்செப்ட் தாங்க. நம்ம இந்த மாதிரி தானியங்களை எல்லாம் ஊற வச்சு முளைப்பாறை போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ட்ரேயில் போட்டுக்கிறாங்க. அப்படியே நிழலில் 2 நாள் வச்சுட்டு 2 நாள் ஜன்னல் ஓரமாக வச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு வளர்ந்து வரும் பார்த்திங்களா 2 இலைகள். அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்லேயே அதை கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அதை பெரிய பெரிய ஹோட்டலுக்கு அந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க. இதை இப்படி சாப்பிட்றது மூலிமா நிறைய அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அப்படியே கிடைக்கும், பச்சையாக சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அது தாங்க நானே இன்றைக்கி கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்ருக்கோங்க. இதை வச்சு நம்மளோட உணவுகளில் நம்ம எந்தெந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா பச்சையாக சாப்பிட்டா தான் அந்த சத்துக்கள் அப்படியே கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எந்த ஒரு உணவாக இருந்தாலுமே லைட்டாக ஒரு ஹீட் அப்படிங்கிறது கொடுத்தாதாங்க அதில் ஏதாவது கிருமிகள் இருந்தால் கூட நம்ம உடலில் அது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் இருக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம் எதுவாக இருந்தாலுமே. இன்றைக்கி நம்மளும் அதை இப்படி தான் கொஞ்சம் யூஸ் பண்ண போகிறோங்க. நம்ம இதை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம சுண்டல் இருக்குது பார்த்திங்களா, குழந்தைங்களுக்கு வேக வச்சு தாளிக்கும் போது அந்த மாதிரி அதில் லாஸ்ட்டாக நம்ம இறக்குவோம் பார்த்திங்களா, அதில் போட்டு ஒரு கலக்கி கொடுக்கலாம். அதே மாதிரி சாலட்டு, சூப்பு, கஞ்சி இந்த மாதிரி எதுலேயோ ஒன்றில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக சேர்த்து நம்ம சமையலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இதை கொஞ்சம் தோசையில் தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கேங்க. நமக்கு எதில் விருப்பமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அதிகமாக குக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். அப்படியே கூட சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படியே எல்லாம் எல்லாராலையும் அதை சாப்பிட முடியாது. அந்த ராவாக அந்த டேஸ்ட்டு அப்படியே இருக்கும், அந்த இலையோட டேஸ்ட்டு. நம்ம தோசையில் தான் ட்ரை பண்ணி பார்த்தோங்க. தோசை நம்ம சட்னி சாம்பாரோடு சாப்பிடும்போது பெருசாக எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியாது, நல்லா சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா நம்ம தனியாலாம் சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்காதுங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. இன்றைக்கி நல்லா மொந்தமாக ஒரு ஊத்தாப்பத்தை ஊற்றி அதில் இந்த இலைகளை நம்ம பறிச்சுட்டு போனதை லைட்டாக கழுவிட்டேங்க.
லைட்டாக தண்ணியில் போட்டு தான் நல்லா அலசி எடுத்து, அதாவது பிசையாமல் லைட்டாக மேலால கழுவி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி இந்த ஊத்தாப்பத்து மேலே அதை போட்டு லைட்டாக விரலில் ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு ஜாடை காட்டினங்க வீடியோ எடுக்கும்போது. அவர் கவனிக்கல, அவர் போட்டு அப்படியே நின்றுட்டார். சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே அதை அப்படியே திருப்பி போட்டு எடுத்து அந்த தோசையை வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்தோம். நான் சொன்ன மாதிரி சட்னி சாம்பாரோடு சாப்பிடும்போது நல்லா தாங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும். தனியாக பிச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இலையோட ஸ்மெல்லு வந்து நமக்கு வரும். இந்த இலைகளை சாப்பிட்டா தான் அந்த சத்துக்களெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு யோசிக்க வேண்டாங்க. நம்ம வந்து நார்மலாக கொள்ளுப்பருப்பு, பச்சைப்பயிறு இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை நல்லா கடைஞ்சி சாப்பிட்டாலே அதில் இருக்கிற சத்துக்கள் நமக்கு வந்து கிடச்சிருங்க. நான் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, மனுஷங்க சாப்பிட்றதுக்கு எவ்வளவோ உணவுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுவே பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா நான் பல தடவை யோசிச்சிருக்கேங்க. எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை உணவுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க மனுஷங்க சாப்பிட்றதுக்கு மட்டுமே. இதை ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படின்னாலே பல வருஷம் ஆராய்ச்சி பண்ணணும் போல இருக்கேன்னெல்லாம் நினச்சிருக்கேங்க. இவ்வளவு இருந்தும் இன்றைக்கி புதுசாக ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றை கண்டுபிடிச்சி இதில் இந்த சத்து இருக்குது, அதில் அந்த சத்து இருக்குது, இதை சாப்பிட்டா நல்லதுன்னு கண்டுபிடிச்சி விற்பனை பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்படியே போச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் ஆடு மாடு சாப்பிட்ற இலதலைகளையாவது நம்ம விட்டு வைப்போமா அப்படின்னு எனக்கு தெரிலங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.